இதை பயன்படுத்தி நம்ம சுவாமி சின்மயானந்தா அவங்க ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்தவரை இரண்டே மதம் தான் இந்தியாவில். இன்னைக்கு இந்துக்களாக இருப்பவர்கள், இன்னொருவர் இந்துக்களாக இருந்தவர்கள். இரண்டே மதம் தான் இந்தியாவில் இருக்கு, வேற எந்த மதமும் கிடையாது என்று நேற்று சின்மயா மிஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, இந்தியாவில் இந்துக்களாக இருப்பவர்கள் மற்றும் இந்துக்களாக இருந்தவர்கள் என இரண்டே மதம் தான் என சுவாமி சின்மயா கூறியுள்ளதாக கூறியுள்ளார். எல்லாம் மேல் ஜாதி, இவங்கெல்லாம் இங்க பிறந்திருக்கிறாங்க, மேல் ஜாதிக்கு யாரும் போக முடியாது, நாமெல்லாம் இங்க பிறந்திருக்கிறோம், நாமெல்லாம் கீழ் ஜாதி. இதை சில நண்பர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி மக்கள்கிட்ட பேசி 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 நீங்கள் கோயிலுக்குள்ளே போக முடியுமா, நீங்கள் போக முடியாது, உங்களை மற்றவங்க தொடுவாங்களா, தொட முடியாது, இந்த மாதிரி பல விஷயத்தை பேசி பேசி ஹிந்து தர்மமும் கூட காலம் காலத்திற்கு தன்னை புதுப்பித்து கொண்டே வந்திருக்கிறது. ஹிந்து தர்மத்தில் பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் நீங்கள் நல்லா பாருங்க, ஒரு பெரிய குருமார்கள், ஞான குருமார்கள் வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா எந்த தர்மமாக இருந்தாலும் காலத்துக்கு தகுந்தாற் போல் தன்னை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். கடந்த 200 ஆண்டுகளில் இந்து தர்மத்திற்கு வந்த சோதனை என்பது எண்ணற்ற அளவற்ற சோதனைகள். இதை பயன்படுத்தி நம்ம சுவாமி சின்மயானந்தா அவங்க ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்தவரை இரண்டே மதம் தான் இந்தியாவில். இன்னைக்கு இந்துக்களாக இருப்பவர்கள், இன்னொருவர் இந்துக்களாக இருந்தவர்கள். இரண்டே மதம் தான் இந்தியாவில் இருக்கு, வேற எந்த மதமும் கிடையாது என்று சுவாமி சின்மயானந்தா அவர்கள் அடிக்கடி தன்னுடைய சொற்பொழிவில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை அது. காலம் மாறும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது நிறைய நண்பர்கள் மதம் மாறி வேற பக்கம் போயிட்டாங்க. ஸோ எல்லா மதமும் சம்மதம் என்று நினைக்கக்கூடிய மதத்திலிருந்து நாம் இருக்கின்றோம். எந்த மதத்தையும் கூட நம்ம கீழே பார்க்க மாட்டோம், அவங்க தவறுன்னு சொல்ல மாட்டோம், யார் வந்தாலும் கூட ஒரு அனுமதிப்போம். மகாராஷ்டிரா பகுதியில், இன்னைக்கு இருக்கக்கூடிய பாம்பே பகுதியில் ஜொரஸ்டேரியனிசம், பெர்ஷியன், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான், அவங்க ஊரில் பிரச்சனை வந்த பொழுது அங்கிருந்து எல்லாம் பயந்து நம்மகிட்ட வந்தாங்க. 13ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டில் அத்தனை பெர்ஷியன் இங்கே வந்தாங்க. அவங்க ஒரு மதத்தை பின்பற்றுறாங்க, ஜொரஸ்டேரியனிசம் அப்படிங்கிற அந்த மதத்தினுடைய பெயர். உள்ளே வரும்போது நம்முடைய அந்த பகுதியில் இருந்தவங்கெல்லாம் போய் ராஜாட்ட முறையிட்டாங்க, ஐயோ நாம இந்துக்கள், நாம இன்னொரு மதத்தை சார்ந்தவங்க நம்ம ஊருக்குள்ள வர்றாங்க, நம்ம ஊருக்குள்ள விடவே கூடாது, திருப்பி கடலில் அனுப்பிடணும். வந்தவர்கள் என்ன சொன்னாங்க, இல்லைங்க எங்கள் ஊரில் பிரச்சனைங்கிறனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், தயவு செஞ்சு எங்களை ஏற்றுக்குங்க அப்படின்னு. அப்போ அந்த ராஜா என்ன பண்ணார், மக்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒருத்தரை பார்த்து சொன்னார், ஒரு சொம்புல பாலை கொண்டு வாங்க அப்படின்னு. இன்னொரு பார்த்து சொன்னாங்க, கைப்பிடி சர்க்கரையை கொண்டு வாங்க. ஸோ ராஜாவுக்கு முன்னாடி ஒரு சொம்புல பாலும் இன்னொரு பக்கம் கைப்பிடி சர்க்கரையும் வந்தது. வந்த பிறகு ராஜா சொன்னாங்க, கையில் சர்க்கரை வச்சிருக்கிறவங்க பாலுக்குள்ள, சொம்பு பாலுக்குள்ள சர்க்கரையை போடுங்க. பாலே பார்த்தீங்கன்னா சொம்பு முழுவதும் நிறைந்து நிற்கிறது. அப்போ சர்க்கரையை போடும் பொழுது பால் ததும்பி வெளியே வராமல் போடப்பட்ட சர்க்கரையெல்லாம் அந்த பால் கிரகிச்சு உள்ள இருக்குது. அப்போ ராஜா சொல்றாரு, ஹிந்து தர்மத்தை சார்ந்தவர்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை, நாம் சொம்பில் இருக்கக்கூடிய பாலை போன்றவர்கள். எத்தனை பேர் வந்து நம்மிடம் கலந்தாலும் கூட அதை அப்படியே கிரகிச்சு நாம வச்சுக்குவோம். அதனால இந்த மதம் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அப்படித்தான் ஒரு மதமும் இந்தியாவுக்குள்ள நாம் அனுமதித்தோம். காரணம், எந்த மதத்தையும் பார்த்து நமக்கு பயம் கிடையாது. ஏன்னா இந்த மதம், இது அடிப்படையில் நம்ம மதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இந்த முதல்ல மதம் என்கின்ற வார்த்தை அல்ல, இந்து மதத்தை பொறுத்தவரை வாழ்வியல் முறை, இது ஒரு வாழ்க்கை முறை. 1893 சுவாமி விவேகானந்தா அவர்கள் சிகாகோ போறாங்க, அமெரிக்கா போறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்தை சார்ந்த தலைவர்களையும் மேடையின் மேல் உட்கார வைக்கிறாங்க அமெரிக்கா.